Hi friends, IPL 2025 match number 39 KKR vs Gujarat Titans. ஸோ மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸில் நடக்குது 21th ஏப்ரல். ஸோ மண்டே ஒரே ஒரு மேட்ச் தான், நைட் மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச்க்கான ஃபுல் ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணுறதுலாம் நமக்கு என்கரேஜாக இருக்கும். ப்ளஸ் யூடியூப் அல்காரிதம் படி யூடியூப்புமே மற்றவங்களுக்கு சஜஷன்றது பண்ணும். ஸோ ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டாட்ஸ் எல்லாத்துக்குமே போயிடலாம். ஸோ கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் எங்கே நடக்குது, ஈடன் கார்டன்ஸில் நடக்குது. ஸோ நல்ல பேட்டிங் விக்கெட்டு, 96 மேட்ச்சில் 170+ ஆவரேஜ் ஸ்கோரு. ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து 41 டைமும், செகண்ட் பேட்டிங் 55 டைம் வின் பண்ணிக்காங்க. ஒரு சேசிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா சேசிங்க்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கு. ஸோ இந்த கிரவுண்டில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சஸ் நடந்திருக்கு. பிச்சை பொறுத்த வரைக்கும் பிளாக் சாயில் பிச் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஈடன் கார்டன்ஸ்னாவே பிளாக் சாயில் பிச்சு. ஸோ நியூட்ரலான ட்ராக் தான். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸும் விக்கெட் எடுப்பாங்க, ஸ்பின்னர்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அதிகபட்சமாக பேட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிக ஸ்கோர்கள் போகும். 3 மேட்ச் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு மேட்ச் இந்த சீசனோட ஃபஸ்ட்டு மேட்ச் இங்கே நடந்துச்சு, கேகேஆர் vs ஆர்சிபி மேட்ச்சில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டீமுமே ஃபஸ்ட் பேட் பண்ண கேகேஆர் 170 அடித்தாங்க. செகண்ட் பேட் பண்ணி ஆர்சிபி 170 மேலே சேஸ் பண்ணி ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ கேகேஆர் 8 விக்கெட்டும் ஆர்சிபி 3 விக்கெட்டுமே மட்டுமே விட்டு சேஸ்ன்றது பண்ணிட்டாங்க. செகண்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தும் கேகேஆரும் ப்ளே பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் பவுலிங் பிச்சாகவே இருந்தாலே போதும், எஸ்ஆர் வச்சு சுருட்டிடலாம் அப்படின்றப்போ ஃபஸ்ட் பேட் பண்ண கேகேஆர் 200 ரன் அடித்தாங்க. விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விக்கெட் தான் விட்டுருந்தாங்க, 5-6 விக்கெட்டுன்றது போயிருந்துச்சின்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் பேட்டிங்கில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க எஸ்ஆர் வச்சு. ஸோ 120 ரன்னுக்கு சுருட்டிட்டாங்க. கொஞ்சம் பவுலிங் பிச்சாக ஒரு ஸ்விங் அண்ட் சீம் இருந்தாலே போதும், எஸ்ஆர் வச்சு வந்து பொட்டலம் கட்டிடலாம். அந்த மாதிரி ஒரு டீமாக தான் இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ரோட் ட்ராக்கில் மட்டும்தான் ஹைதராபாத் டீம் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க எஸ்ஆர் வச்சு. மற்றபடி எல்லா இதுலேயும் தோற்று தான் போயிருக்காங்க. ஸோ இதுதான் பிச்சு போட்டு. அதே மாதிரி தேர்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs கேகேஆர் மேட்ச் ப்ளே பண்ணாங்க. அதில் ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக போச்சு. ஃபஸ்ட் பேட் பண்ண லக்னோ வந்து பார்த்திங்கன்னா 238 ஸ்கோர் பண்ணாங்க. 3 பேர் தான், மார்க்ரம் 40, மிச்சல் மார்ஷ் 80, நிக்கோலஸ் புரான் 87, 3 பேர் அடித்தாங்க. விக்கெட்டுன்றது ஒரு 4 விக்கெட்டுன்ற எடுத்திருந்தாங்க. ஸோ மற்றபடி சேசிங்கில் கேகேஆர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சும்மாலாம் விடலை. கிட்டத்தட்ட வெறும் 4 ரன்னில் தான் லூஸ் பண்ணாங்க மேட்ச்சை. 234 அடித்தாங்க. கேகேஆருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ரஹானே, வெங்கடேஷர், ரிங்கு சிங் எல்லாமே, அங்கிஷ் ரகுவன்ஷினி எல்லாமே பயங்கரமாக பேட்டிங் ஆடினாங்க. அது ஒரு டே விக்கெட்னால ஸ்விங் அண்ட் சீம்ன்றது அவ்வளோவா இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரோட் ட்ராக் மாதிரி மாறிடுச்சு ஈடன் கார்டன்ஸு. பட் இது வந்து நைட் மேட்ச்சு. ஸோ கொஞ்சம் பவுலிங்க்குமே ஃபேவரபுளாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கோர் குறையும், ஒரு 200க்கு வரும்னு நினைக்கிறேன். ஒரு 30-40 ரன் குறையும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துலாம். ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 27 மேட்ச்சில் 150 கீழேயும், 21 மேட்ச்சில் 169 வரைக்கும், 28 மேட்ச்சில் 189 வரைக்கும், 20 மேட்ச்சில் 190+ போயிருக்கு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பவுலிங் ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 96 மேட்ச்சில் 429 விக்கெட் பேசஸும் 318, கிட்டத்தட்ட ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 விக்கெட் தான் அதிகமாக பேசஸ் எடுத்திருக்காங்க. அது டெத் ஓவர்ஸ் காரணமாக இருக்கும். ஸோ மிடில்லேயே நல்லா விக்கெட்ஸ் விழுந்திருக்குன்றதை இதை வச்சே பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கன்றப்போ பவர் பிளேலேயே அவங்களுக்கு வந்து நரேன், வருண் சக்கரவர்த்தி கொண்டு வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க பவர் பிளேலையும் விக்கெட் எடுக்கலாம், அதேமாதிரி மிடில்லையும் விக்கெட் எடுக்கலாம். ஒரு 8 சாலிட் ஓவர் ஸ்பின்னர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட அது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அது நான் சொன்ன மாதிரி டே மேட்ச்னால பயங்கரமான ஒரு ரோட் ட்ராக் மாதிரி மாறி ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸ் ஆக இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் அப்படி போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எகெயின் நார்மலாக ஈடன் கார்டன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ப்ராபல் பிளேயிங் லோனை பொறுத்த வரைக்கும் ஜிடிஏ உள்ளே வந்து தசுன் சனக்காவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க கிளென் பிலிப்ஸுக்கு பதிலாக. ஸோ அவர் ப்ளே பண்ணுவாரா இல்லை ஷாருக் கானே யூஸ் பண்ணுவாங்களான்றது தெரியல. மேபி ஷாருக் கானுக்கு பதிலாக தசுன் சனக்கா வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ சுக்மன் கில், சாய் சுதர்சன், பட்லர், வாஷிங்டன் சுந்தர் போன மேட்ச் ப்ளே பண்ண கிடையாது. இந்த மேட்ச்சும் ப்ளே பண்ணுவாரான்றது டவுட்டு தான். ஸோ இவருக்கு பதிலாக இஷாந்த் சர்மாவை 6 பவுலர் கிட்டத்தட்ட வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 6 பவுலர் சாலிட் பவுலர் எடுத்துகிட்டு வந்து ஜிடி ப்ளே பண்ணாங்க. பேட்டிங்க்கு ஏன்னா பவுலிங் அதிகமாக எடுக்கிறாங்கன்னா இவங்க பேட்டிங்கில் இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் அவுட் ஆனாலும் மிச்சம் இருக்க 2 பேரோ இல்லை ஒருத்தரோ ஹை ஸ்கோர் போயிடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால் போதுமான அளவாக இருக்குது ஜிடிக்கு. ஸோ அதனால் மேட்ச் அனலைஸப்போ பேசலாம். வாஷிங்டன் சுந்தர் மேபி உள்ளே வரலாம். ஏன்னா கேகேஆரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அப்படின்றப்போ ஸ்பின்னுக்கு யூஸ் பண்ணலாம் வாஷிங்டன் சுந்தரை, பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகுல் தெவட்டியா, அதே மாதிரி ருதர்ஃபோர்டு, ரஷீத் கான், சாய் கிஷோர் போன மேட்ச் வந்து ஓவரே தரல. சாய் கிஷோருக்கு லாஸ்ட் ஒரு ஓவர் தான் யூஸ் பண்ணார் சுக்மன் கில். அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரில. ஒரு ஃபார்மில் இருக்குது, இந்த சீசன் ஃபார்மில் இருக்கக்கூடிய பவுலரு. லாஸ்ட் ஓவர் போட்டும் அசுதோஷ் சர்மா விக்கெட்ன்றது எடுத்தார். ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலருக்கு இதான் நிலமையா தெரியல. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ முகமது சிராஜ், அர்ஷத் கான், பிரசித் கிருஷ்ணா, அப்புறம் 12th பிளேயராக ஷாருக் கான். பிளேயிங் லெவனில் ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் இருக்கும் மேட்ச் அப்போது.
அது லைன் அப் வந்த அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குயின்டிக்காக உட்கார வச்சுட்டு குருபாஸ் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ குருபாஸ் வந்தால் கண்டிப்பாக பிக் பண்ண பாருங்கள். ஏன்னா ஸ்டாட்ஸுமே அதிகமாக வச்சுருக்காரு. அவரோட ஸ்டாட்ஸையும் நான் சொல்கிறேன். ஸோ சுனில் நரேன், ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், அங்கிஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, அர்ஷித் ராணா, ஆங்கிஷ் நோக்கியா, வைபவ் அரோரா இதுதான் அவங்க ப்ராபபிள் 12ஆக இருக்கும். மாறினா இந்த ஒரு பிளேயர் மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் குருபாஸ் உள்ள வரலாம் குயின்டிக்காக்கு பதிலாக. வேறு ஃபேண்டஸியை இன்ஸ்டால் பண்ணலாம் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. ஸோ நீங்கள் ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணாலே போதும். ஸோ 5 பிளேயர் பேட்டர்ஸ் 5 பிளேயர் பவுலர்ஸுமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதில் எந்த பேட்டர் அதிக பாயிண்ட் வருவாங்கன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணாங்க போதும். ஸோ இதில் வந்து சாய் சுதர்சன், குயின்டிக்காக சுக்மன் கில்லு, சுனில் நரேனு, இப்போ ஜாஸ் பட்லர். சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆப்ஷனு. நீங்கள் அப்படியும் போகலாம். இல்லை ஜாஸ் பட்லருக்கு செம்ம ஸ்டாட்ஸ் இருக்கிறனால ஜாஸ் பட்லரோடையும் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃபேவரட் பிளேயரையும் நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ டியோ ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிளேயர் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குயின்டிக்காக்கு முகமது சிராஜ் எப்படி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சாய் சுதர்சன், முகமது சிராஜ், அர்ஷித் ராணா, குயின்டிக்காக்கு அர்ஷித் ராணா இந்த மாதிரி வந்து பிக் பண்ணி நீங்கள் சூஸ்ன்றது பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஆப்பு, ஈஸியாக ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம். கரெக்டாக அந்த பிளேயரை பிக் பண்ணாலே போதுமான அளவாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு போனஸும் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர் பார்த்துக்கலாம். ஸோ ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் இருக்கிறதுல அதிக ஸ்டாட்ஸ்னு வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட இந்த வென்யூவில் 60 ஆவரேஜும் ஹெட் டு ஹெட்டில் 40 ஆவரேஜும் வச்சுருக்காரு ஜாஸ் பட்லர். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குருபாஸுக்கு நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ அந்த வென்யூலையும் 30+ ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஜிடிக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 2 மேட்ச்சில் 96 ரன்னுன்றது ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குருபாஸ் உள்ளே வந்தால் பிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் அண்ட் சீம்ன்ற தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது குருபாஸுக்கு. ஸோ யாருக்காக இருந்தாலும் அந்த பக்கம் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சனா அவ்வளோ விக்கெட் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ மேட்ச் அனலைஸ் அப்போ அதெல்லாம் பேசலாம். ஸோ டக்குன்னு ஸ்டாட்ஸ்ன்ற ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ சுக்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வென்யூவில் நல்ல ஸ்டாட்ஸ்ன்ற இருக்குது. ஒரு 30+ ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு, டீசென்ட் ஆவரேஜஸ். ஸோ இவங்க 3 பேர்த்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் டு ஹெட் வென்யூ 3லேயுமே வந்து ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இவர் சாய் சுதர்சன் இன்னும் இந்த வென்யூவில் ப்ளே பண்ண கிடையாது. பட் ஒரே மேட்ச் ஹெட் டு ஹெட் கேகேஆரில் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 53 ரன்னுன்றது ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வென்யூவில் 24 ஆவரேஜ் தான் இருக்குது. பட் ரீசெண்டாக இந்த வென்யூவில் 3 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 2 மேட்ச் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் அவுட் ஆயிருக்காரு வெங்கடேஷ் ஐயர். அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு அகேன்ஸ்டாக 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு வெங்கடேஷ் ஐயர். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சுனில் நரேனுக்கு ரன் ஆவரேஜ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்டில் அவர் வந்து ஒரு 10-20 ரன் அடித்தாலும் போதும். 2 விக்கெட் வாங்கினா சூப்பராக பாயிண்ட்ஸ்ன்றது வந்துடும் நமக்கு. அப்படின்றப்ப நம்ம தவிர்க்க முடியாத ஆப்ஷனாக இருக்கார் சுனில் நரேன். ஸோ விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 விக்கெட் சேர்த்து எடுத்திருக்காரு. நரேனோட வென்யூ ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 61 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 72 விக்கெட்டுன்றது பிக் பண்ணியிருக்காரு. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு ஜிடிக்கு அகேன்ஸ்டாக. அதில் 4 விக்கெட் இந்த பிக் பண்ணியிருக்காரு. வருண் சக்கரவர்த்தியோட வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 18 மேட்ச் ப்ளே பண்ணி 25 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு ஜிடிக்கு அகேன்ஸ்டாக. அதில் 0 விக்கெட்டில் போயிருக்காரு. அர்ஷித் ராணா ஈடன் கார்டன்ஸில் 14 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. 4 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 1 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு ஜிடிக்கு அகேன்ஸ்டாக, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மேட்ச்சில் கேகேஆர் அகேன்ஸ்டாக 17 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 6 மேட்ச்சில் 5 விக்கெட்டுன்றது தான் பிக் பண்ணியிருக்காரு. 1 விக்கெட் கம்மியாக இருக்குது ரஷீத் கானுக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ரிஸ் நோக்கியாவுக்கு வென்யூ ஸ்டாட்ஸ் இல்லை. பட் ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. வைபவ் அரோரா பார்த்தீங்கன்னா வென்யூவில் 9 மேட்ச்சில் 10 விக்கெட்டுன்றது பிக் பண்ணியிருக்காரு. வென்யூவில் ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ சிராஜுமே 1 விக்கெட் ஆவரேஜ்னு வச்சிருக்காரு. ஸோ ஹை டு லோ ஸ்டாட்ஸ், ஹை ஸ்டாட்ஸ் வந்து லோ ஸ்டாட்ஸ் வந்துருக்கும். சிராஜ் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் ஆவரேஜ்னு வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ரிங்கு சிங்க்கு கொஞ்சம் ஓரளவு டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ அதேமாதிரி நான் சொல்கிறேன் மேட்ச் அனலைஸ் அப்போ பேசலாம். அதேமாதிரி இந்த வென்யூவில் யார் யார் சூப்பராக பண்ணியிருக்கா அந்த சீசனை பொறுத்த வரைக்கும்ன்றதையும் பேசலாம். இப்போ நான் செகண்டரி ஸ்டாட்ஸையும் பார்த்துலாம். இங்கே இருக்க இமேஜில் இருக்கவங்களுக்கு தான் ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. மற்ற யாருக்குமே அவ்வளோவா டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ரிங்கு சிங் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. நம்ம மேட்ச் அனலைஸ் அப்போ அதை பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் அண்ட் பவுலிங் யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சனை ஏன் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 50+ ஆவரேஜ்ன்றது அவர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ வச்சுருக்காரு. செகண்ட் பேட்டிங்கில் 40+ வச்சுருக்காரு. ஒரு 10 டிஃப்ரென்ஸ் இருக்கனால நீங்கள் கேப்டனைசி போகிறதுக்கு இந்த செகண்டரி ஸ்டார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சாய் கிஷோர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் அதே விக்கெட்டுகள் எடுத்து வச்சிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. அங்கிஷ் ரகுவன்ஷி பார்த்தீங்கன்னா அவருமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிக ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் அதிகபட்சமாக ஃப்ளாப்பு தான் இருக்கார். அதேமாதிரி நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட் பேட் பண்ணுறது தான் அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு. செகண்ட் பேட் பண்ணுறப்போ ஃப்ளாப் பண்ணுறதா இருக்கார். முகமது சிராஜ் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ தான் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு செகண்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ செகண்ட் அண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா
குயிடிகாக் ப்ளே பண்ணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டரி ஸ்டார்ட் சேசிங்கில் தான் குயிடிகாக் கொஞ்சம் ஆவரேஜ் ரன்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ எக்கச்சக்க டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. இந்த வெனியூலும் சரி ஹெட் வெயிட்டும் சரி ரொம்ப மோசமான ஸ்டாட்ஸ்ன்றது தான் இருக்குது. ப்ளே பண்ணுவாரான்றது டவுட்டு தான். மேபி குருபாஸை மாற்றலாம், ஏன்னா பாதி ஐபிஎல்ன்றது போயிடுச்சு. ஒரு 1-2 மேட்சஸில் தான் பெர்ஃபார்ம்ன்றது பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஆர்சிபியில் ரோமானியா செர்பாடை கொண்டு வந்துட்டாங்க லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக. ஸ்ரேயாஸ் ஐயருமே ஃப்ளாப் ஆவார்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயருமே ஃப்ளாப் ஆகிட்டார். நம்ம சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. அதை நோட் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. 60 to 70%, 80% வரைக்கும் ஒர்க் அவுட்ன்றது ஆகிட்டு இருக்குது. ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்ஸுமே நல்லா போயிட்டுருக்கு. ஆவேஸ் கானை சொல்லியிருந்தேன் அந்த மேட்ச் ஸ்டாட்ஸ் இருக்குது, நல்லா பண்ணிகிட்ருக்காருன்னு. சூப்பராக பண்ணார். ஸோ ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருமே செகண்ட் பவுலிங்கில் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காரு. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் எக்ஸ்ட்ரா விக்கெட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப இவங்களோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10 மேட்ச்சில் ஒரு 12 விக்கெட்டு 13 விக்கெட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, அதே இது செகண்ட் பவுல் பண்ணுறப்ப 10 மேட்ச்சில் 18 விக்கெட் 19 விக்கெட்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து செகண்டரி ஸ்டாட்ஸு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேட்ச் அனலைஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் குயிடிகாக், சுனில் நரேன் 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. இந்த சீசன் ஒழுங்காகவே பண்ணலை. குயிடிகாக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் டவுட்டு தான். குருபாஸை உள்ளே இறக்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ குருபாஸை உள்ளே இருக்குன்னா சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது, தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் குருபாஸை. ஸோ சுனில் நரேன், குயிடிகாக் 2 பேருமே ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர்ஸ் தான். அடிப்பாங்க இல்லாட்டி அவுட் ஆயிடுவாங்கன்றப்போ மேக்ஸிமம் ஃப்ளாப்பாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா குயிடிகாக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, சுனில் நரேனுக்குமே ரன் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. மேபி 10 டக்குன்னு ஹிட் பண்ணி ஒரு 2 6 4 கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹை இன்னிங்ஸ் போகிற சான்சஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் அவரை வந்து சூப்பர் பவுலராக கன்சிடர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ சுனில் நரேனை ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க 2 பேருமே நான் சொல்லிட்டேன். ஸோ ரஹானே வந்து பார்த்திங்கன்னா இந்த வென்யூவில் மற்ற இடங்களில் ப்ளே பண்ணதை விட நம்ம கேகேஆர் வென்யூவில் சூப்பராக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு, நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். ஸோ ரஹானே மஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓல்ட் ஸ்டாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 24 ஆவரேஜ் அந்த மாதிரி கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த கேகேஆர் ஈடன் கார்டன்ஸில் 3 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 3 மேட்ச்சில் 2 மேட்ச் சூப்பராக ஹிட்னுன்றது பண்ணியிருக்காரு ரஹானே. அதே மாதிரி வெங்கடேஷன் நோட் பண்ணிக்கோங்க. அதே 2 ஃபஸ்ட்டு மேட்ச் ஃப்ளாப் ஆனார். அதுக்கடுத்து நடந்த ஈடன் கார்டன்ஸில் நடந்த 2 மேட்ச்சுமே சூப்பராக ஹிட் பண்ணி சூப்பராக ரன்ஸ்ன்றது ஸ்கோர் பண்ணார். இந்த மேட்ச் ஸ்டாட்ஸுமே வச்சிருக்காரு வெங்கடேஷ் ஐயர், அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அங்கீஷ் ரகுவன்ஷியுமே அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. பட் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ நீங்கள் தாராளமாக ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்கில் ப்ளே பண்ண மேட்ச்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நானும் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் தான் அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு. சேசிங்கில் அவ்வளோவா அவரால் ரன்கள் அடிக்க முடியாது. லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ விசிஸ் கேகேஆரில் கேகேஆர் சேஸ் பண்ணாங்க. பட் அது ஒரு நல்ல ரோட் ட்ராக்னால ஒரு 15 அடித்தார். ஸோ நீங்கள் நல்ல லோ பொசிஷன் பிளேயராக அங்கீஷ் ரகுவன்ஷியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிங்கு சிங்குக்கு அவருக்குமே 25 வென்யூவில் 25 ஹெட்லேயும் 25 ஆவரேஜ் டீசென்ட் ஆவரேஜ் இருக்குது. ப்ளஸ் இவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் சூப்பராக பண்ணியிருக்காரு. 3 மேட்ச்சில் 2 மேட்ச் சூப்பராக 30+ ஸ்கோருன்றது பண்ணியிருக்காரு ரிங்கு சிங். ஸோ இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் யார் சூப்பராக ஆடிட்டு இருக்கானா, ரஹானே 2 மேட்ச் சூப்பராக ஹிட் பண்ணியிருக்காரு ஈடன் கார்டன்ஸில். வெங்கடேஷ் ஐயருமே 2 மேட்ச் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு, 1 மேட்ச் தான் அவுட் ஆயிருக்காரு. ரிங்கு சிங்குமே 2 மேட்ச் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு, 1 மேட்ச் தான் ஃப்ளாப்பு. ஸோ 3 பேருமே இந்த ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. வென்யூ இவங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ரசலை அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை. அவருமே வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ன்றது 1 விக்கெட் ஆவரேஜ், ரன்ஸ் ஆவரேஜ்ன்றது கம்மியாக இருக்குது வென்யூவில் ஹெட்லேயும். பட் ரசலுக்கு வந்து விக்கெட் ஆவரேஜ் 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் ரசலை கூட நீங்கள் தாராளமாக ஜிஎல்ல அதிக டீம்ஸ் போடுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை ரசலை. பவுலிங்க்கும் யூஸ் பண்ணுறதில்ல, பேட்டிங்லேயும் அவ்வளோ சான்ஸ் கிடைக்கிறதில்ல. கிடைக்கிறப்ப ஏதோ போன மேட்ச் கொஞ்சம் ஹிட் பண்ணார், பட் தோத்துட்டாங்க. ஒரு ஒன் சைட் மேட்ச் இல்லை, பவுலிங் ஃபேவராக போச்சு. பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ ரமன்தீப் சிங்கு ஒரு ஃபீல்டராக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பெரிய உள்ள இது இல்லை. ஸோ வருண் சக்கரவர்த்தி நீங்கள் மஸ்ட் பிக் போகலாம். ஏன்னா கண்டிப்பாக இந்த வென்யூவில் 18 மேட்ச்சில் 25 விக்கெட் எடுத்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி எப்போயுமே ஒரு ஹை பர்சன்டேஜ் டாப் கிளாஸ் பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. அர்ஷித் ராணா மேட்ச் சூப்பராக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு, அவருமே மஸ்ட் பிக்காக தான் இருப்பார். ஸோ நிறையா ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க கேட்குற பொறுத்த வரைக்கும். நான் சொல்கிற மாதிரி இந்த வென்யூவில் 3 மேட்ச்சில் ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயராக அங்கீஷ் ரகுவன்ஷியை நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஆங்கீஷ் நோக்கியா வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச்சில் நல்லா பண்ணார் ஓரளவுக்கு. ஸோ அவரை எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்ஸ்ன்றது ஒரு ஹெட் டு ஹெட்டில் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக சில மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது எடுத்திருக்காரு. நீங்கள் ஆங்கீஷ் நோக்கியாவையும்
ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பவுல் பண்ண டெத் பவுலிங் கண்டிப்பாக பண்ணுறப்போ விக்கெட் விழுவதற்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக லோ பஞ்ச் பிளேயர் சொல்லி தான் ஆகணும். அப்படின்றப்ப நான் அங்கீஷ் ரகுவன்ஷி ஃபஸ்ட் பேட் பண்ணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அங்கீஷ் ரகுவன்ஷி சொல்கிற லோ பஞ்ச் பிளேயர்னால் அதுமாதிரி நோக்கியாவை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வைபவ் ஓவராக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச்சில் 10 விக்கெட் பிக் பண்ணிக்காரு. யார் ஸ்விங் அண்ட் சீம்ன்றது பண்ணுறாரு அப்படின்றப்போ அந்த பக்கம் இவருக்கு அவுட் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் கண்டிப்பாக இல்லை. சுக்மன் கில் நல்லா ஸ்டாட்ஸ் இருந்தால் வச்சுருக்காரு. சாய் சுஷ்னா அவ்வளோ சீக்கிரம் அவுட் பண்ண முடியாது. போன மேட்ச் சுக்மன் கில் நான் ஃப்ளாப் ஆவார்னு சொல்லியிருந்தேன் மிச்சல் ஸ்டார்க்கு, பட் ரன் அவுட் ஆகி ஃப்ளாப் ஆகிட்டார். மிச்சல் ஸ்டார்க் ரொம்ப புவராக பவுலிங் போட்டார் போன மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வைபவ் ஓவராக விக்கெட் எடுப்பாரா, ஏர்லியராக ஓப்பனர்ஸ் அவுட் ஆவாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி அர்ஷித் ராணா எடுக்கலாம் சுக்மன் கில்லை, இல்லை சுக்மன் கில் ஹை ஸ்டேஸ் வச்சுருக்கனால போயிடலாம். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் இதுக்கே போகிறேன். சுக்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் வந்து ட்ரீம் டீமில் வர அளவுக்கு ப்ளே பண்ணிடுவாங்கன்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது இந்த பவுலிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும். மேபி ஆண்ட்ரிஸ் நோக்கியாவுக்கு சுக்மன் கில் அவுட் ஆகலாம். ஸோ பேஸ் அட்டாக்குன்றது இருக்குது ரெண்டு டீம்லேயே பொறுத்த வரைக்கும். ஆண்ட்ரிஸ் நோக்கியா அப்படியே பார்த்தாலும் இந்த ரெண்டு பேரில் யார் ஃப்ளாப் ஆவான்னு நீங்கள் கேட்டீங்க என்கிட்ட அப்படின்னா சுக்மன் கில்லுக்கு ஹை ஸ்டாட்ஸ் இருந்தாலுமே நான் சுக்மன் கில்ல தான் அவுட் ஆவாருன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஆர்ச்சர் ஒரு மேட்ச்சில் சூப்பராக போட்டு எடுத்தார். அதேமாதிரி நோக்கியாவும் போட்டு எடுக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தில் நான் சுக்மன் கில் மேபி ரெண்டு பேரில் யாரும் அவுட் ஆவான்னு கேட்டிங்கன்னா சுக்மன் கில் அவுட் ஆவாருன்னு நான் சொல்கிறேன். ஸோ சாய் சுஷ்னா அவ்வளோ சீக்கிரம் அவுட் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஸ்கோர் போயிடுவார். ஜாஸ் பட்லர் செம ஃபார்மில் இருக்கார். ஸ்டாட்ஸும் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி நோட் பண்ணிக்க. வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் உள்ளே ப்ளே பண்ண வச்சாங்கன்னா அவர் ஒரு நல்ல கீ ரோல் யூஸ் பண்ணலாம். ஏன்னா சுனில் நரேன் குயிட்டிக்காக ப்ளே பண்ணால் அவர் லெஃப்ட்டு 2 லெஃப்ட்டு 3 லெஃப்ட்டு 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க இந்த டீம் பொறுத்த வரைக்கும். அப்படின்றப்ப வாஷிங்டன் சுந்தரை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவர் ஒரு கீ ரோலாக இருக்கலாம். ஸ்பின்னுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டர்ஸ் கேகேஆரில் கம்மியாக இருக்கலாம். மேபி குருபாஸ் வந்தால் ஈக்குவல் ஆயிரும். ஸோ அப்படின்றப்ப ரஷித் கான் இந்த பவுலிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சுருக்காரு. பிரசித் கிருஷ்ணா நல்ல டீசென்ட் ஃபார்மில் சூப்பராக பவுலிங் விக்கெட்டு டேக்கராக இருக்கார். பட் ஸ்டாட்ஸ்ன்றது வென்யூலையும் சரி ஹெட்லையும் சரி ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இருக்கிறது தான் சொல்ல முடியும். பட் ரீசெண்ட் ஃபார்ம்ன்றது நல்லாவே வச்சுருக்காரு. பட் ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக இல்லை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இவங்க பவுலர்ஸுக்கு சிராஜ் ஒரு விக்கெட் ஆவரேஜ் இருக்காரு. ரஷித் கானுமே கொஞ்சம் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வென்யூவில் ஒரு 6 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் கேகேஆருக்கு எகென்ஸ்ட் அப்ளை பண்ணதில் 15 மேட்ச்சில் 17 விக்கெட் எடுத்திருக்காரு ரஷித் கான். ஸோ ரஷித் கானை நோட் பண்ணிக்கங்க. அர்ஷத் கானை சொல்லியிருந்தேன், அவர் வந்து ஒரு விக்கெட் பிளேயராக இருக்கார். மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் விக்கெட்டுன்றது விழுக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் உள்ளே போயிறாரு. ஸோ ருதர்ஃபோர்டை இந்த மேட்ச் ட்ரை பண்ணுங்கள். அவருமே ஹை பர்சன்ட் பிளேயராக உள்ளே வந்துட்டார். மேட்ச் ஹிட் பண்ணிட்டு இருக்கனால ருதர்ஃபோர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அவரை விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா அர்ஷித் ராணாவால் மட்டும்தான் முடியும். ஸோ ஒரு வேரியேஷன் ஸ்லோவர் பவுன்சர், அதுக்கப்புறம் கட்டர்ஸு, அதுக்கப்புறம் பேக் ஆஃப் த ஹேண்ட், அந்த மாதிரி நிறையா ஸ்லோவர் ஒன்ஸ்லாம் போட்டு அர்ஷித் ராணா தான் வந்து ருதர்ஃபோர்டு எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கேகேஆர் நல்ல குட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ ருதர்ஃபோர்டுமே அவரோட ரோலை கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர்த்தில் யாரையுமே ட்ராப் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து இந்த 3 பேர்த்தோடு வருவாங்க. ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் இருக்குது. பட் அவுட் ஆனால் அந்த 3 பேர்த்தில் சுக்மன் கில் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸுமே இருக்கும். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா இருக்காங்க அந்த பக்கம். நோக்கியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஷித் ராணா இருக்கார். ஸோ வேரியேஷன்ஸ் போடுவார். நோக்கியா செம்ம ஃபாஸ்ட்டில் போடுவார் அப்படின்றப்போ. ஆனால் ஸ்டாட்ஸ்ன்றது செம்ம பக்காவாக இருக்குது. அதேமாதிரி நோட் பண்ணிங்க. இல்லை அந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசஸ் கேகேஆர் மேட்ச் மாதிரி போகும் அப்படின்னா நீங்கள் பேட்டர்ஸோடையே போகிறது பெட்ரு. ஏன்னா பவுலர்ஸ்க்கு அவ்வளோ விக்கெட் எடுக்கலை. அப்படி போச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி டீம் எடுக்கணும்? அர்ஷித் ராணா தான் அதுலேயுமே விக்கெட்டுன்றது நிறையா பிக் பண்ணார். ஸோ அர்ஷித் ராணா வேரியேஷன்ஸ் போட்டு பிக் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ அர்ஷித் ராணா சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்திக்கே விக்கெட்ஸ்ன்ற அவ்வளோ விழுகல அந்த மேட்சை பொறுத்தவரை. வேர்ல்டு வாட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் கிடைக்கிறப்ப அவர் டீமுக்காக நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு தவிர்த்து அவரை ஃபீல்டராக தான் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ருதர்ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈடன் கான்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு கிடைக்கக்கூடிய பேட்டிங்கில் நிறையா மேட்சஸ் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மினிமம் 30+ ரன்ஸுக்கு மேலே அடிச்சிடறதுனால நீங்கள் ருதர்ஃபோர்டை தாராளமாக சூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். பட் அவர் சுனில் நரேனையும் வருண் சக்கரவர்த்தியும் பிக் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைனா அவுட் ஆயிடுவார். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வீக்னஸ் இருக்குது. ஸோ ஒய்டி ஆக்கர் போட்டால் அவுட் ஆயிடாரு, அடிக்க முடியல, ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அப்படின்றப்ப எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே இவர் பேட்டிங் வந்துட்டால் ஒய்டி ஆக்கர் தான் போடுறாங்க. ஸோ நான் 50-50 சொல்லுவேன் ருதர்ஃபோர்டை. ஸோ சூஸ் பண்ணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் நல்ல விக்கெட்டு இந்த சீசனை சுத்தமாக ஃபார்மில் இல்லை ரஷித் கான். நான் அதையும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு மேட்ச் தான் 2 விக்கெட்டு பிக் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ஒரு விக்கெட் ரொம்ப கம்மி. மேபி செகண்ட் பவுலிங் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ சாய் கிஷோருக்கு பவுலிங் கிடைக்குமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். இந்த மேட்ச்சுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கனால முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங்கில் டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார்.
அப்படின்னு பார்த்தா அவருமே மேட்ச் சில மேட்ச்சில் சர்ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, மற்ற மேட்ச்சில் அடி வாங்குறாரு, நிறைய நிறையா எக்ஸ்பென்சிவாக போகிறாரு. ஒரு விக்கெட் பிக் பண்ணார். ஈடன் கான்ஸ்டன்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டிங் பிடிச்சனால மேபி ஏர்லியராக ஸ்விங் அண்ட் சீம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குயிடிக்காக இல்லை சுனில் நிறைய விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஸோ அர்ஷத் கானை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் பிளேயராக இருக்கார். ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவாக போய் ஓவர்ன்றதை முடிச்சுக்கிறாரு. ஸோ பிரசித் கிருஷ்ணா செம்ம ஃபார்மில் இருக்கார். நல்ல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது. பட் ஸ்டாட்ஸ்ன்றது இந்த மேட்ச்சுக்கு சுத்தமாக இல்லை. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் அந்த ஸ்டாட்ஸ் வச்சு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 50-50 எடுத்துக்கலாம். ரீசன்ட் ஃபார்முமே நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படின்றப்போ ஒரு 50% டீமில் நீங்கள் ரீசன்ட் ஃபார்மை வச்சு பிரசித் கிருஷ்ணா பிக் பண்ணிட்டு ஸ்டாட்ஸ் இல்லாத காரணத்தினால் நீங்கள் ஒரு 50% டீமில் பிரசித் கிருஷ்ணாவை ட்ராப் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஸ்ரேயஸ் ஐயருமே நான் 3 மைனஸ்ன்றது சொல்லியிருந்தேன். 11 மைனஸாகவே போயிட்டார். ஸோ ஆர்சிபி நல்லாவே பேட்டுன்றது பண்ணிகிட்ருக்காங்க. மேட்ச் எப்படி முடிக்க போகிறாங்கன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஜிஎல் டெமோ டீம்ஸ்ன்றதை இப்போ பார்த்துக்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்னால் மேபி இந்த பெரிய லெவலில் லோ பர்சன்டேஜ் பிக்ஸே இல்லை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிடியில் எல்லாமே ஹை பர்சன்ட் தான். பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், சுக்மன் கில், பட்லர், சாய் சுதர்ஷன் எல்லாமே ஹை பர்சன்டேஜ் தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிக் சொல்ல முடியாது. மேபி ருதர்ஃபோர்டை வேணால் நீங்கள் லோ பர்சன்டேஜ் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாக இருப்பார். ஸோ இந்த டீமுக்கு நான் சொல்லிட்டேன் லோ பர்சன்டேஜ் பிளேயர். ஸோ நம்ம ஜிஎல் டெமோ டீம்ஸ்ன்றதை இப்போ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். பட்லர், சாய் சுதர்ஷன், சுக்மன் கில், ருதர்ஃபோர்ட், ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. ஸோ கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், வைஸ் கேப்டன் அஜிங்கியா ரஹானே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவர் டிகாக்கு பதிலாக குர்பாஸ் தான். நீங்கள் குர்பாஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்ட் டீம் பார்த்தீங்கன்னா பட்லர், சாய் சுதர்ஷன், சுக்மன் கில், ருதர்ஃபோர்ட், அஜிங்கியா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர். ஸோ நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா, ரஷித் கான். ஸோ இதுதான் நம்மளுடைய டீமு. கேப்டன் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், வைஸ் கேப்டன் சாய் சுதர்ஷன். ஸோ இதில் மிஸ் ஆகிற பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிஸ் நோக்கியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி சிராஜ் போன டீமில் வச்சுருந்தேன். ஸோ சிராஜை ட்ரை பண்ணலாம். சாய் கிஷோருக்கு பவுலிங் கிடைக்குமான்றது தெரியல. ஸோ குருபாஸ் உள்ள வந்தால் நீங்கள் குருபாஸ் உள்ள பிக் பண்ணலாம். ரிங்கு சிங்குமே ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ரிங்கு சிங்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் அங்கிஷ் ரகுவன்ஷியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்படி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டாட்ஸ் வைஸ் கொஞ்சம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குயிடிக்காக ட்ராப் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் ரிஸ்க்காக போகிறேன் அப்படின்னா நீங்கள் குயிடிக்காக்குமே கேப்டன் விஷயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு மேட்ச் ஹை ஸ்கோர்ன்றது பண்ணிடுறாரு குயிடிக்காக்கு. எகைன் சான்ஸ் கொடுப்பாங்களான்றது தெரில, டவுட்டாக தான் இருக்குது. குருபாஸ் ப்ளே பண்ணால் நீங்கள் தாராளமாக குருபாஸை பிக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாட்ஸ்ன்றது நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம வீடியோ பசங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, எடி டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக லிங்க் எந்த லிங்க் ஒர்க் ஆகிறோ அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சர்ச் பண்ணி இந்த அட்ரஸை கரெக்டாக போட்டிங்க 2K ஃபேண்டசி அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக சேனலை பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா நம்ம நேம்லேயும் நம்ம லோகோவும் வச்சு நிறையா ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஐபிஎல் டைமில். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அதுமாதிரி நம்ம டெலகிராம் உள்ளே வந்தீங்கன்னா நிறையா போஸ்டர்ஸ் போட்டிருப்போம். ஸோ டியோ வின்னிங்ஸாக இருக்கட்டும், ஸ்மால் லீக் வின்னிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ விசனில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் பெஸ்ட்டான ஆப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். இன்ஸ்டன்ட் விட்ரால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் டெலகிராமில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து விசனில் ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஃபர் கோடையும் 2K டெக்ன்ற ரெஃபர் கோடு, எல்லா ஆப்ஸுக்குமே 2K டெக் தான் ரெஃபர் கோடு. ஸோ ரெஃபர் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸுமே தருவாங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம்.